மக்கள் வரிப்பணத்தில் சம்பளம் வாங்கும் விடியா காவல்துறை கஞ்சா போதையிடமிருந்து மாணவர்கள் மற்றும் இளைஞர்களை காப்பாற்ற வேண்டும். அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி வலியுறுத்தல். இங்க பார்த்தா கஞ்சா விற்கிறான், யாருக்குமே பாதுகாப்பு இல்ல. தயவு செஞ்சு காவல்துறை போலீஸ் நீங்க எல்லாம் மக்கள் வரிப்பணத்துல சம்பளம் வாங்குறீங்க, தயவு செஞ்சு மாணவர்கள் இளைஞர்களை காப்பாத்துங்க. கெட்டு போயிட்டு இருக்குது, இன்னைக்கு சமூகமே கெட்டு போயிட்டு இருக்கு, தயவு செஞ்சு காப்பாத்துங்க. தமிழகத்தில் போதை பழக்கத்தால் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரித்து வருகிறது. விழுப்புரத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக MP CV சண்முகம் குற்றச்சாட்டு. தஞ்சாவூர்ல ஒரு பெண்ணை பள்ளி மாணவி 6 பேர் பலாத்காரம், சிவகங்கையிலே ஒரு பெண்ணை 7 பேர் பலாத்காரம், இப்படி புதுக்கோட்டையில பலாத்காரம், கூட்டு பலாத்காரம், 20 நாட்களிலே கிட்டத்தட்ட 7 கூட்டு பலாத்காரம் நடைபெற்றது சொல்றாங்க. பத்திரிகையிலே செய்தி வந்திருக்கிறது. ஏதாவது நடவடிக்கை எடுத்தாங்களா? அந்த காவல்துறையை கையில் வைத்திருக்கிற முதலமைச்சர் ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்காரா? கஞ்சா மற்றும் போதை நகரமாக விழுப்புரம் மாறியிருப்பதால் பள்ளி மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் CV சண்முகம் குற்றச்சாட்டு. விழுப்புரம் நகரம் முழுவதும் இன்றைக்கு கொலை, கொள்ளை, வழிப்பறி, கஞ்சா, போதையினுடைய நகரமாக இன்றைக்கு விழுப்புரம் மாறி இருக்கிறது. சிறுவர்கள் பாதிக்கிறார்கள், பள்ளி மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். போதைப் பொருட்களை கட்டுப்படுத்தாமல் ஆளும் கட்சியின் ஊதுகுழலாக ஏவல் துறை செயல்படுகிறது. விழுப்புரத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் விமர்சனம். இந்த காவல்துறைக்கு மிகப்பெரிய கண்ணிய குறைவு. உங்களுடைய பணியை செய்யுங்க, தவறு செய்தா சுட்டி காட்டுங்க, நடவடிக்கை எடுங்க, நாங்கள் அதில் தடை சொல்லலை. ஆனால் திட்டமிட்டு திமுகவுடைய ஊதுகோலாக ஏவலாளாக பணியாற்றாதீங்க. இதெல்லாம் பண்ணா எங்களை அச்சுறுத்தினா இந்த சீப்பை மறைச்சிட்டா கல்யாணம் இருந்துருமே, அந்த மாதிரி கதையா? சட்டவிரோத கிராவல் மண் குவாரிகளை தடுக்காவிட்டால் CBI விசாரணைக்கு உத்தரவிட நேரிடும். தமிழக காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கடும் எச்சரிக்கை. சென்னையில் நிலவும் சுகாதார சீர்கேட்டால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை வைரஸ் சுவாச தொற்றுகளால் பாதிப்பு. விடியா திமுக அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காமல் கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதே காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. திறமையற்ற விடியா ஆட்சியில் தமிழ்நாட்டில் 6 வயது சிறுமி முதல் 70 வயது மூதாட்டி வரை பாலியல் தொல்லைக்கு ஆளாக்கப்படுகின்றனர். அதிமுக முன்னாள் அமைச்சர் ப. வளர்மதி குற்றச்சாட்டு. நாகை மாவட்டம் நாகூரில் உள்ள அரசு குழந்தைகள் காப்பகத்தில் 50க்கும் மேற்பட்ட ஆதரவற்ற குழந்தைகளுக்கு தொடர்ந்து பாலியல் தொல்லை கொடுத்த மனநல ஆலோசகர் போக்சோ சட்டத்தில் கைது. விடியா ஆட்சியில் குழந்தைகள் முதல் மூதாட்டிகள் வரை பாலியல் தொல்லை அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் வேதனை. தமிழகத்தில் கடந்த 2 மாதங்களில் மட்டும் டெங்கு காய்ச்சலால் 4 பேர் உயிரிழந்துள்ளனர். விடியா திமுக அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காததே காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. தமிழகம் முழுவதும் சிறைகளில் உள்ள கைதிகள் ஒருவித அச்சம் காரணமாகவே தங்களது குறைகளை வெளியே கூறுவதில்லை என சென்னை உயர்நீதிமன்றம் ஆதங்கம். கைதிகளின் குறைகள் தொடர்பாக பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய முடியுமா என சிறைத்துறைக்கு கேள்வி. விடியா அரசின் மெத்தனத்தால் தமிழ்நாட்டின் மின் உற்பத்தி நிலையங்கள் முறையாக பராமரிக்கப்படாதன் எதிரொலி. தனியாரிடமிருந்து 1000 மெகாவாட் மின்சாரத்தை வாங்கும் அவல நிலையில் உள்ள விடியா திமுக அரசு கொள்முதல் கணக்கை இணையதள பக்கத்தில் பதிவேற்றாமல் ஏமாற்று வேலை. கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் அருகே 135 கிராம் எடை கொண்ட கஞ்சா பாக்கெட் பறிமுதல். விடியா ஆட்சியில் கஞ்சா பழக்கத்தை கட்டுப்படுத்த முடியாமல் திணறும் விடியா ஏவல் துறை. திருவண்ணாமலையில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கொட்டி தீர்த்த கனமழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி.
திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. தமிழகத்தில் புரட்டாசி முதல் சனிக்கிழமையை முன்னிட்டு அதிகாலையிலேயே கோயில் நடை திறப்பு. நீண்ட வரிசையில் நின்று பெருமாளை தரிசனம் செய்த பக்தர்கள். உப்புச்சுவை தவிர்த்ததால் லவணவர்த்த வெங்கடேசன் என்ற திருநாம என்னப்பன் சுவாமி தாயார் ஸ்ரீதேவி காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரகடம் அருகே கட்டுப்பாட்டை இழந்த அரசு பேருந்து சென்டர் மீடியனில் மோதிய விபத்தில் காவலர் உட்பட 4 பேர் படுகாயம். விடியா திமுக அரசு ஓட்டை உடைசல் பேருந்துகளை இயக்குவதால் பயணிகள் அச்சத்துடனேயே பயணிக்கும் அவலம். தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பேட்டையில் பைபாஸ் சாலை வளைவில் கவிழ்ந்த அரசு சொகுசு பேருந்து. படுகாயமடைந்த ஓட்டுநர் உட்பட பேருந்தில் பயணம் செய்த 6 பயணிகள் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் ஒருவர் உயிரிழப்பு. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே நின்று கொண்டிருந்த லாரி மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் நடத்துனர் பயணி ஒருவர் காயம். விடியா ஆட்சியில் தகரடப்பா பேருந்துகளால் பொதுமக்கள் நாள்தோறும் கடும் அவதி. தேனி அருகே பிரேக் பிடிக்காமல் கட்டுப்பாட்டை இழந்த அரசு பேருந்து தென்னந்தோப்பிற்குள் புகுந்து விபத்தில் அரசு பள்ளி மாணவிகள் 3 பேர் படுகாயம். விடியா போக்குவரத்து துறை அரசு துறை பேருந்து ஆய்வு செய்யாத விபத்திற்கு காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. டெல்லி முதலமைச்சராக இன்று பதவியேற்கிறார் ஆதிஷி. அரவிந்த் கெஜ்ரிவால் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ததை அடுத்து புதிய முதலமைச்சராக அதிஷி பதவியேற்கிறார். இலங்கையில் 9வது அதிபர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு பலத்த பாதுகாப்புடன் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. தற்போதைய அதிபரான ரணில் விக்ரமசிங்கே, எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா, நமல் ராஜபக்சே உள்ளிட்ட 38 பேர் களத்தில் உள்ளனர்.